ஆத்தா செல்லாத்தா வீட்டுல மாரியத்தா சாமிக்கு போற வர சொன்ன நான் போயிட்டு வந்துடுறாத்தா. ஏண்டா சோத்த இந்த உருட்டு உருட்டுற? உருட்டி உருட்டித்தான் அப்படியே ஆத்தாலையும் உருட்டிட்ட. நான் ஒருத்தி இருக்கேன், என்ன உருட்டிடு. அம்மா போமா. ஆத்தா அவனுக்கும் போடாத்தா. ஏங்க பெசிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? பூண்டு குழம்பு வச்சா எப்பவுமே ஒரு கை கூட சாப்பிடுவீங்க, இப்போ வர வர ஒண்ணுமே ருசிக்கல. அப்படி என்ன ருசி இல்லைங்கிறிய? ருசியாட்டா இருக்குது. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு தின்னுட்டு குண்டாயிட்டேன்னு அம்மாவே சொல்றாங்க. ருசியாட்டா இருக்குது. போய் சொல்லாது, நல்லா ருசியா இருக்கு. ருசியா இருந்தா நீயே சாப்பிடுறான். அண்ணி ஏன் கவலைப்படுற? அண்ணன் குணம் தெரிஞ்சதானே. 10 நாள் அவர் இப்படித்தான் இருக்காரு. மருமகோட புள்ள கட்சி வெயில வர வந்துட்டு இருக்கா. என்ன அடிக்குது? பயமா இருக்க. வேளாண் வெயில இங்க வந்த காலையில சாப்பிடாம போனவர் இது வரைக்கும் வீடு திரும்பல. சின்ன பையன் வந்தானே? இல்ல அடி அசட்டு பையன் உள்ள போனவ திரும்பி வருவான்ல. அப்படி இல்ல. ஒரு வாரமா சரியா மூஞ்சி கொடுத்து பேசுறதும் இல்ல, சரியா பேர் சொல்லி கூப்பிடுறதும் இல்ல, என் கையால சோறு வாங்கி சாப்பிடுறதும் இல்ல. ராசாத்தி மசக்கா இருக்க, வயிற்ற பட்டி போடக்கூடாது. நீ இதே சோறுன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. போத்தா அத்தை வந்து பேசுறேன். ராசாத்தி அப்படிலாம் ஆடக்கூடாது இல்ல. போ அத்தை வந்து பேசிக்கிறேன் போ. இந்த பையன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஒழுங்கா வீட்டுக்கு வரதுல சோறு திங்கிறதுல இந்த பொண்ணு போட்டு இந்த பாடுபடுத்துறா. என்ன இப்பவா ஊராட்சி பெற்ற பொண்ணை கட்டி அந்த வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட பேசுறது இல்லையா, சிரிக்கிறது இல்லையா? அந்த பொண்ணு வேலையால 10 நாளா சோறுங்கிறது இல்லையா? மூஞ்ச தூக்கி மூணு வச்சுக்கிறியா? ஏண்டா உன் மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? எல்லாம் நீ பண்ணி வச்சதுதான். எல்லாம் நான் பண்ணி வச்சதா? ஏன் போ இப்ப என்ன குறையா போச்சு உங்களுக்கு? போ. குறையா? ஒரு குறையும் இல்ல. என்னைக்குமே என்கிட்ட எதிர்த்து பேச மாட்டான். இன்னைக்கு ஏன் இப்படி பேசிட்டு போறான்? சொல்ல காத்தடிக்கிற ஒரு வீல் காத்தடிக்க இவ்வளவு நேரமா? சும்மா நானும் முடிஞ்ச வரைக்கும் தான் இருக்கிறேன். காத்து ஏறினா தானே ஓட்ட போகும்போது அப்புறம் உனக்கு தம் இல்ல. பம்பை ஏன் போற சொல்ற? கொண்டையா இந்த விலக. முடிஞ்சு போச்சு. அடிச்சதுக்கு 10 பைசா கொடு. நாளைக்கு தரேன். அதான பார்த்தேன். நீ ஊரை உழுத வீட்டுல உழ வச்சிருவிய. சரிதான் போட. அப்படி இல்லன்னா பொழைக்க முடியாது. என்ன இந்த பையன் 4 கால் பாக்கல வரான்? அப்படி ஓடியாரா? அக்கா உன்னை கட்டிக்க ஒத்துக்கிச்சு. நிஜமாவா? ஒத்துக்கிச்சு. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் நான் வந்தேன். காட்ட கொடு. ஆமா நான் போற இடத்துக்குலாம் எதுக்காக வரணும்? நான் எதுக்கு வந்தேன்? என்ன கேட்டா? இல்ல நேற்று மாட்டு போட்டோன்னா உடம்பெல்லாம் சூடாயிருச்சு. இளநீ சாப்பிடலான்னு வந்தேன். இளநீ என்ன வரப்புலையா காய்ச்சி தொங்குது? எனக்கு தெரியாதா? தென்னந்தோப்புலதான் காய்ச்சி தொங்குது. எந்த தோப்புக்கு போலாம்? தென்னந்தோப்புக்கு தான். என்ன சவுக்கு தோப்புல இளநீ தொங்க? ஐயோ
இந்த இடத்துல சைக்கிள் நிறுத்தி ஸ்டாண்ட் போடு. இது மேல ஒரு காலை வச்சு மரத்து மேல ஏறு. உனக்கு எத்தனை அள்ளி வேணும்? எனக்கு 2. உனக்கு 2, எனக்கு 2. இப்ப ஏறம்பா. அட கட்ட வேணாமா? விவசாய கட்ட ஆளியன். என்ன ஆச்சா? இருக்கு. சீக்கிரம். ஆச்சு. எப்பவும் நேரையா. சரி பிடிச்ச. தைரியம் தைரியம். ஏங்கப்பா நல்ல தைரியம் தான். தென்னமரத்துல ஏற்றாரு. அப்படி அப்பா நீ எள்ளி குடிச்சு மேலேயே இருக்கியா? நான் வீட்டுல போய் ஏறி எடுத்தேன். மங்கம்மா, மங்கு மங்கு, நான் தென்னை மரத்துல தொங்குன்னு தொங்குறேன். சைக்கிளை கொண்டா. ஐயோ 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 பச்சை பச்சை. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சினிமாவில காதலர்கள் எல்லாம் விளையாடுறாங்களே நினைச்சு விளையாண்டு அது இப்படி வேலையா போச்சு. ஐயோ என் காமிக்கு பேச்சு முச்சியே காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? பச்சை பச்சை. ஐயோ நான் பாவி கழுத்து என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தேனே, இப்படி ஆயி போச்சு. ஐயோ தண்ணி தண்ணி பச்சை பச்சை பச்சை. அக்கா ஒரு பொறுத்து காரியத்தை கட்டு விடாத. ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ என்ன கீழே கிடந்த தலை மடிக்கு வந்துருச்சு. ஒரு வேளை போனா விரைக்குதா? ஐயோ செத்து போன போனா விரைக்கும்னு சொல்லுவாங்களே, நான் என்ன செய்வேன்? ஐயோ பச்சை பச்சை. ஐயோ இவ்வளவு நேரம் இவனு பேச்சு முச்சே காணுமே. ஐயோ எனக்கு பயமா இருக்கே. அடே அழகு அடே அழகு. அக்கா அக்கா என்னக்கா? அடே என்ன ஆச்சு? என்னக்கா பண்ண இந்த ஆள? ஒண்ணும் பண்ணலடா, மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாருடா. டேய் பேச்சு முச்சலடா, யாராவது போய் வைத்தியர் கூட்டிட்டு போடா போடா. அது ஏன் வைத்தியரு? நீ ஒண்ணு பண்ணு, என்ன? நீ இவரை கட்டிக்கிறேன்னு சொல்லு, உசுறு வந்தாலும் வரும். நிஜமா சொல்ற? அட சொல்லுக்கா. ரொம்ப கஷ்டமான வார்த்தை அது. சும்மா சொல்லுக்கா. நான் கட்டிக்கிறேன். நீ கட்டிக்கிறா எப்படி? அவரை கட்டிக்கிறேன்னு சொல்லு. சரி நான் பச்சையவே கட்டிக்கிறேன். அப்புறம் எப்படி? இந்த வார்த்தையை நம்பலாமாடா? எங்க அக்காவை என்ன நினைச்சது? எங்க அக்கா கப்பரசிடா, கப்பரசி. அப்பரிசியா? அவங்க அக்கா கருப்பு கரசியா. அதே அதற்கேத்த அறிவு குஞ்சு. இப்ப நானே கேக்குறேன், நீ என்ன சொல்ற? இல்ல எனக்கு திரும்ப உயிர் போயிடும். அட எனக்கு போய் வரும். அட என்ன அதான் தரேன்னு சொல்லிட்டல்ல. அப்புறம் மங்கு பேசாம மடியில படுத்து தூங்கு. சொல்றேன். வலிப்பு வந்த நாள்ல இருந்து அவ என்கிட்ட சரியாவே மூஞ்சி கொடுத்து பேசுறதில்ல. சின்ன தம்பி கூட சிரிச்சு சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டா. அவன்கிட்ட பேசுற அளவு கூட என்கிட்ட அவ பேசுறதில்ல. கணவனுக்கு ஒரு மனைவி துரோகம் கூட செய்ய முடியுமா? ஐயாவு என்ன அசந்து போய் நின்னுட்ட? ஒண்ணுமில்ல, கொஞ்ச நாளா உடம்பு சரியால. உடம்பு சௌரியம் இல்லைன்னா வீட்டுல இருக்க வேண்டியதானப்பா, இங்க ஏன் வர்ற? வந்து ஒரு விஷயம் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. அது வந்து நேற்றுக்கு இந்த சின்ன தம்பி பயலும் உன் பொஞ்சாதி வள்ளியும் சுருளி அருவிக்கிட்ட நின்னு மும்மரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத நான் பார்த்துட்டேன். எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு கண்டு காணாத மாதிரி வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் உன் பொஞ்சாதிய வெளியில அனுப்பிச்சது தப்பு. ஒரு ஆணும் பொண்ணும் கெட்டு போறதுக்கு காரணமே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான்.
இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்ல நான் கடமைப்பட்டவன். பட்டணமா இருந்தா பரவாயில்ல, கிராமம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் காட்டு தீ மாதிரி பரவிடும். அதனால உன் பொண்டாட்டியை கண்டிச்சு வை, பார்த்து நடந்துக்கோ. உன் கையால சோறு வாங்கி திங்கிறவன துங்க புத்தி கட்டு போச்சா? ஏமாத்த புள்ள காட்சிடா. அவளை போட்டு ஏண்டா இப்படி அடிக்கிற? என்ன சொன்ன? என் மருமக நடத்த விட்டவளா? ஊர்ல ஒருத்த கூட உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டான்டா. சொந்த தாய்மாம அவன் கூட உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டான்டா. நான் அந்த பெரியவர் கால கையில விழுந்து கெஞ்சி கதறி உனக்கு பொண்ணு கேட்டேன்டா. அவளும் உன் குறையெல்லாம் தெரிஞ்சு பொண்ணு கட்டிக்கிட்டாடா. பொண்ணு கட்டிக்கிட்டா. ஏண்டா அவளை பார்த்தா நடத்த கட்டவன்னு சொல்ற? அவன் மருமகடா, என் மருமக. கிடப்பா என்னடா சொன்ன அயோக்கிய ராஸ்கல். என் மருமகளை பார்த்தா நடத்த கட்டவன்னு சொன்ன. அம்மா யார் என்ன சொன்னாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இவளை பார்த்தா அவ போடுற வேஷம் தான் உனக்கு தெரியுது. என் ரோஷம் உனக்கு புரியவே இல்லை. என்னைக்கு எனக்கு காக்காவலிக்கு வந்துச்சோ அன்னைக்கு அவ புருஷனையே மாற்றிக்கிட்டா. இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியணும்னா நீ சோறு போட்டு வளர்த்தியே எரும மாடு. அவனுக்கு வயிற்று வளர குழந்தைக்கு தகப்ப நாயிலடி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் ரத்தம் எல்லாம் கொதிக்கிறடி. டாடி, உனக்கு மாட வெக்கம் சூடு சொரணை இருந்தா மரியாதைய வெளியே போடி. அண்ணே என்ன சொல்றே? ஆடா வந்துட்டியா? ஏடா குடிசைக்குள்ள நீங்க 2 பேரும் கும்மாளம் போட்டீங்கல்ல? ஏடா பொட்டம் கட்டி சேலைய வாங்கிட்டு போனல்ல? இதெல்லாம் எதுக்குடா? அண்ணே சந்தேகப்படாதீங்க. அண்ணே வரமாட்டா. அண்ணே சொல்ல கேளுங்க. அண்ணே நம்ம நின்றுட்டு இருக்க. ஓடி ஓடி வெளியே. இன்னும் நின்றுட்டு இருக்க. அரே விட்ட ஓடி வெளியே. என்னை விட்டு போகாதா வள்ளி. என்னங்க இது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வரீங்க? ஐயோ தலையில காயம், தலையில ரத்தம். விளக்கமா சொல்றதுக்கு நேரம் இல்ல. நம்ம வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சு அண்ணியோட வாழ்க்கை ஒரே குழப்பமா இருக்குது. அண்ணியும் என்னையும் சம்பந்தப்படுத்தி அதுவும் அண்ணன் வாயாலேயே அவங்க வயிற்று வளர கருவுக்கு என்ன காரணம் காட்டி சொல்லவே நான் கூசுது. அண்ணி மேல சந்தேகப்பட்டு அண்ணன்
அவங்க வீட்டை விட்டே தொலைச்சிட்டாங்க. அதை பார்த்து அம்மா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. உன்னை பார்த்து அண்ணனுக்கு உன்ன புரியும். நெல்லுங்க, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. ஊருக்குள்ள போய் அப்பா பாத்துட்டாருன்னா பரவாயில்ல, நடக்குது நடக்கட்டும், பாப்போம். ஏன் பழக்கப்படுறீங்க? ஆத்தா கண்ணுல காட்டுவா. அதோ பாருங்க, சொல்ல ஓடி வருது. இவனை பிடிச்ச மரத்துல கட்டுங்க. என்ன நெஞ்செழுத்தவன் தான் அந்த கூலிக்கார பயலோட ஓடி என்னை தலைமுடிய வச்சிருப்பேன். தலைகுடிய பத்தி நீங்க பேசுறீங்களா? உங்க செய்தியால எத்தனை பேர் தலைகுடிய வச்சிருப்பீங்க? அதுக்கெல்லாம் சேர்த்துதான் ஆண்டு போய் இப்ப என் மூலமா உங்க தலைகுடிய வச்சுட்டான். என்ன எடுத்து பேசுறேன்? இப்ப இவங்களுக்கு மகன் கிடையாது. நான் தொட்டு தாலி கட்டைய பொண்டாட்டி. அவளை தொட்ட தொலைச்சு போடுவேன், ஜாக்கிரதை. காட்டாத்து வெள்ளனா பட்ட மரத்தை மட்டும் அடிச்சுட்டு போக நினைக்காதே. உன்ன மாதிரி பச்சை மரத்தை அடிச்சுட்டு போயிரு. இவங்களோட நமக்கு என்ன சண்டை? வாங்க போலாம். அம்மா, ஐயோ அத்தை, அத்தை, நான் சொல்ல வந்திருக்கேன். இதை பாருங்க அத்தை. உங்களை அத்தான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. கலங்கமே இல்லாத அந்த உத்தமைய சந்தேகப்பட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நடந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க சந்தேகத்துக்கு காரணம் என்னன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அத நானே சொல்றேன், கேளுங்க. எங்க வந்தீங்க நீ? அப்ப செஞ்ச துரோகத்துக்கு நீங்க பழிக்கு பழி வாங்க விட மாட்டேன். என்னை ஏன் காப்பாத்துற? நான் சாகணும். என்ன ரொம்ப நாள் எதிர்பார்த்த சந்தர்ப்பத்தை இப்ப ஆண்டவரை எனக்கு கொடுத்திருக்கிறார். வகையா வந்து மாட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாலே இதே இடத்துல தனியாயிருந்த என் தங்கச்சியே அவ மானத்தை கெடுத்து சின்னாபின்னமாக்கி அவ கட்ட சூறையாடி குத்துயிருமா கொலவையிருமா போட்டுட்டு போனாரே உங்க அப்ப. இந்த மிருகத்துக்கு மகளா பிறந்தவரானே நீ? சாதாரணமா சாக்கலாமா நீ? இதே மாதிரி என் தங்கச்சியை அழுகிருப்பான், அழுகி இருப்பான். அதையெல்லாம் கவனிக்காம அவளை அணுவணுவா சித்திரவதை செஞ்சு ஆசதீர அனுபவிச்சு துடி துடிக்க கெடுத்தே கொன்னுட்டு போனாரே உங்க அப்ப. அதே மாதிரி நீ துடிக்கணும். நான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நீ சாகணும். எங்க அப்பா செஞ்ச கொடுமைக்காக நீங்க என்ன பழி வாங்க தெண்டு வச்ச நியாயம். நான் ஒரு பாவம் அறியாதவ. எங்க அப்பா நடத்த எனக்கே பிடிக்காம வெறுத்துதான் நான் சாக துடிச்சேன். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. எங்க அப்பா ஒரு மிருகம். அந்த மிருகம் மாதிரி நீங்க ஆகக்கூடாது. நீங்க ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா என்னை இப்படியே கொண்டுடுங்க.
அப்பனை உடனடியா படிக்குப்படி வாங்கியிருப்பேன். ஆனா அதுக்கு கால நேரம் ஒத்து வரல. என் தங்கச்சி சாவு ஊரு பூரா தற்கொலைன்னு பேசிக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அவ சாவுக்கு காரணமே உங்க அப்பன் தான். அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இனி உங்க அப்பனை படிக்குப்படி வாங்குறதை விட அணு அணுவா சித்திரவதை செய்ய போற. மகளை காணமே உங்க அப்பன் தேடணும். ஊர் ஜனங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லணும். அந்த அவமானம் தாங்காம உங்க அப்பன் துடிக்கணும். சொல்லணும், இனிமே நீ இந்த காட்டு பங்களாவில் தான் தங்கி இருக்கணும். இந்த இடத்தை விட்டு ஒரு அடி நகரக்கூடாது. ஜாக்கிரதை. ஐயோ, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாண்டி, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சொர்ணத்தை காட்டு பங்களாவோட தான் அடைச்சு வச்சிருக்கேன். நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டே. சொர்ணா ரொம்ப நல்லவா. அவளை பத்தி உனக்கு தெரியாது. அப்பா செஞ்ச தப்புக்கு அவன் என்ன பண்ணுவா? ஒரே குழப்பமா இருக்கு. சரி சரி, நான் இன்னைக்கு சாயந்தரம் இங்க வந்து ஒரு முடிவு கட்டுறேன். நீ போ, அவர் வந்து போறாரு. எப்ப இவளை கை தொட்டு தூக்கி இங்க கொண்டு வந்து அடிச்சாரு அன்னைக்கே இவர்தான் என் கணவன்னு நினைச்சிட்டேன். எங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா என்னையே நான் அவருக்கு அர்ப்பணிக்க தீர்மானிச்சுட்டேன். உன் மனசுல இருக்கிறது நீ சொல்லிட்டே. என் குழந்தை மனசு என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியலையே. அதுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மாப்பிள்ளை, தாலியை கட்டு. சாதி சன்னியத்தோட நடக்க வேண்டிய கல்யாணம் என் கையால நடக்கிறப்போ ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. நான் சொன்னது அத்தனை சத்தியமா உண்மை. நீங்க சந்தேகப்பட்டது காரணம் இப்ப புரிஞ்சுதா? சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு எந்த புருஷனை பொண்டாட்டி வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாது. ஒத்த பேச மீறினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லவும் எனக்கு உரிமை இல்ல. உங்களை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லவும் எனக்கு முறை இல்ல. ஆனா எங்களை சேர்த்து வச்சு அவங்க வாழ்க்கை எப்படி ஆகணும் நாங்க எதிர்பார்க்கலத்தா. அவங்க மேல எந்த குத்தமும் இல்ல. அவங்கள நம்புங்க தான், அவங்கள நம்புங்க. நான் பாடு வந்திருக்கேன். வள்ளி, 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 நான் சொல்ல வந்திருக்கேன். என் வள்ளி எங்க? என் வள்ளி எங்க? போயிருக்காம எல்லாருமா எவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்காம. நான் இப்பவே போய் அண்ணி இங்க கையோட கூட்டி வந்துடுறேன். தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. அம்மா, ஏண்டி இவளே அங்க போறது நம்ம தங்கம்மா மருமா மாதிரி தெரியல? ஆமா, அவ்வளவுதான். பாபா, சீக்கிரம் வா. என்ன பெத்த ஆத்தா மடியில தலையை தாங்கிக்காத்தா. சீக்கிரம் நல்லா மறைச்சு பிடிங்கடி. வேகமாவா சொல்லு, சீக்கிரமாவா.
பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கத்தா. அடே நம்ம தங்கமா மாதிரி இருக்குடி. காக்காவளி வந்துச்சோ அன்னைக்கு அவ புருஷனையே மாற்றிக்கிட்டா. வயிற்று வளர்ற குழந்தைக்கு தகப்ப நாயிலடி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் ரத்தம் எல்லாம் கொதிக்குதடி. என் மகனுக்கு குழந்தை பிறக்கத்தான் போகுது. அதை என் கையால தூக்கி கொஞ்சத்தான் போறேன். அதை நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. குழைந்தாள் அனிச்சம் அவள் பெற்ற அரும்பால் தடைக்கும்